Welcome to UPSC Vinod. UPSC Vinod is coming up with a prediction list for society. சொசைட்டியில் இந்த 5 கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we can expect. So first question, globalization has produced a new middle class. Globalization has produced a new middle class that is simultaneously a force of social transformation and source of emerging social contradiction in India. So globalization ஒரு நியூ மிடில் கிளாஸை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த மிடில் கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு சோஷியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபோர்ஸ் ஆஃப் சோஷியல் டிரான்ஸ்ஃபார்மேஷனாக இருந்திருக்கு. அதே டைமில் சோஷியல் கான்ட்ரடிக்ஷன்ஸ் எந்த எந்த மாதிரி சோஷியல் கான்ட்ரடிக்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத கேட்குறாங்க. செகண்ட் கொஷின், ஹவு has globalization contributed to emergence of new middle class? Similar type of question. Globalization வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ மிடில் கிளாஸ்க்கு எந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அண்ட் சேஞ்சிங் த சோஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிஸ். ஸோ குளோபலைசேஷன் வந்து இந்தியன் சிட்டியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் சேஞ்ச் ஆகிறதுல எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத கேட்குறாங்க. சேம் இங்கேயும் குளோபலைசேஷன் தான், இங்கேயும் குளோபலைசேஷன் தான். இங்கேயும் இம்பாக்ட் ஆஃப் குளோபலைசேஷன் ஆஃப் மிடில் கிளாஸ், இங்கேயும் இம்பாக்ட் ஆஃப் குளோபலைசேஷன் ஆஃப் நியூ மிடில் கிளாஸ். ஸோ பட் இந்த இடத்துல சோஷியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அண்ட் சோஷியல் கான்ட்ரடிக்ஷனை கேட்டிருக்காங்க. ஜென்ரலாக எங்கே சோஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு கேட்டிருக்காங்க. How in India, third question, how is the emerging phenomena of population aging in India influenced by family structure? ஸோ பாப்புலேஷன் ஏஜிங் இந்தியாவில் எப்படி வந்து ஃபேமிலி ஸ்ட்ரக்சரால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு அண்ட் இன்டர் ஜென்ரேஷனல் ரிலேஷன்ஸ் அண்ட் ஜெண்டர் ரோல்ஸ் அண்ட் பேட்டர்ன் ஆஃப் மைக்ரேஷன். ஸோ டிஸ்கஸ் இட்ஸ் வைடர் இம்ப்ளிகேஷன் இன் கான்டெக்ட் ஆஃப் குளோபலைசேஷன். ஸோ ஏஜிங் பாப்புலேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ஃபேமிலி ஸ்ட்ரக்சரில் இன்டர் ஜென்ரேஷனல் ரிலேஷன்ஸில் ஜெண்டர் ரோல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஃபோர்த் கொஷின், இந்தியாஸ் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் present both an opportunity of social economic transformation and challenges to its social fabrics. Same. இந்த இடத்துல குளோபலைசேஷன் எடுத்துட்டு டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்டுங்கிற வேர்டை வந்து பிளேஸ் பண்ணிட்டோம். டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணுது சோஷியல் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு, சோஷியோ எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு, அட் த சேம் டைம் சோஷியல் ஃபேப்ரிக்ஸ்க்கு அது எந்த அளவுக்கு சேலஞ்சஸ் கிரியேட் பண்ணுது. டிஸ்கஸ் த ஃபேக்டர்ஸ் தட் determine whether the demographic changes becomes a dividend or demographic burden. ஸோ இப்போ இந்த டெமோகிராஃபிக் சேஞ்சஸ் அப்படிங்கிறது அப்போ நமக்கு நல்லது கிரியேட் பண்ணுதா இல்லை பேர்டனாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும். ஃபிஃப்த் கொஷின், டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் ஹஸ் கிரியேட்டட் நியூ அவென்யூ ஃபார் விமன் எம்பவர்மெண்ட். எஸ், பட் ஆல்சோ ஜென்ரேட்டட் நியூவர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஜெண்டர் பேஸ்ட் எக்ஸ்க்ளூஷன் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். டெக்னாலஜி வந்து விமன்ஸ்க்கு வந்து பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவாகவும் இருக்குது. ஸோ ஒரு நியூ அவென்யூவும் விமன் எம்பவர்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கு. அதே நேரத்தில் எக்ஸ்க்ளூஷன் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கும் டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் வந்து வழிவகுத்திருக்கு. டிஸ்கஸ் இட்ஸ் இம்ப்ளிகேஷன் ஆஃப் விமன்ஸ் ஏஜென்சிஸ் ஒர்க் அண்ட் சோஷியல் ஸ்டேட்டஸ் இந்த இந்தியன் சொசைட்டி. ஸோ டெக்னாலஜிக்கல் சேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட இம்ப்ளிகேஷன் வந்து விமன்ஸ் ஏஜென்சிலையும் ஒர்க்கு சோஷியல் ஸ்டேட்டஸில் இந்தியன் சொசைட்டியில் எந்த மாதிரி ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்குங்கிறத டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. See, these are all the 5 questions I am expecting in society in paper 1. So impact of globalization on new middle class. ஸோ அதுக்கு அடுத்து பாப்புலேஷன் ஏஜிங், டெமோகிராஃபிக் டிவிடெண்ட், அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் இன் விமன் எம்பவர்மெண்ட். ஓகே, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் லிஸ்ட்டை பார்க்கலாம். கண்டிப்பாக இதோட எல்லா ஆன்சர்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் மிஸ் பண்ணது எல்லாமே ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பண்ணிவிடுவோம். ஸோ கீப் ஃபாலோயிங் UPSC Vinod, கீப் சப்போர்ட்டிங்.